பெஞ்சல் புயல், அதைத் தொடர்ந்து பெருமழை தொடர்பான மிக முக்கிய செய்தி. புதுச்சேரியில் புயல் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போதைய முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. புதுச்சேரியில் பொழிந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. புதுச்சேரியில் பொழிந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வரலாறு காணாத பெருமழை அங்கே பொழிந்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. புதுச்சேரியில் புயல் நிவாரணம், ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 5000 ரூபாய் வந்திருக்கும் அண்மை செய்தி குறித்து, முக்கிய செய்தி குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அக்பர் தரும் அண்மை தகவல்களை கேட்கலாம். அக்பர், உங்கள் தகவல்களை சொல்லலாம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் நிவாரண தொகையை புதுச்சேரி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். வணக்கம் மோகன்ராஜ். பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மேலும் பல வீடுகள் இடிந்த நிலையில் விவசாய நிலங்களும் தொடர்ந்து சேதமடைந்தன. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும், அதாவது புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் உட்பட புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கியுள்ளார். புயல் நிவாரணமாக வழங்கியுள்ளார். மேலும் அது மட்டுமின்றி புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 உடனடியாக வழங்கப்படும், விரைந்து வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் 10,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹெக்டருக்கு 30,000 வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் குடிசை வீடுகள் சேதமடைந்திருந்தால் 20,000, பாதிக்கப்பட்டால் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பசுமாடுகள் இறந்திருந்தால் ஒரு பசுமாட்டிற்கு 40,000, கன்றுகளுக்கு 20,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் நிவாரணமாக கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு புதுச்சேரி வர இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மோகன்ராஜ், உங்கள் விரிவான விரைவான தகவல்களுக்கு நன்றி அக்பர்.